சூனப்பிரியன் தளத்துக்கு வரவேற்கிறேன். பங்களாதேஷ் அதுல இப்போ ஒரு வீடியோ ஒண்ணு வைரல் ஆகிட்டு இருக்குது. அதாவது சங்கிகள் வந்து பரப்பிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு ஹிந்து பெண் வந்து இஸ்லாமியர்களால் கற்பழிக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ வந்து பதிவிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த வீடியோ வந்து பொய்யான வீடியோங்க. அது எப்ப எடுத்து தெரியுங்களா? அதுக்கும் பங்களாதேஷும் சம்பந்தமே இல்லை. அந்த வீடியோ வந்து 2021 பெங்களூர்ல எடுக்கப்பட்டது. இது மதம் சார்ந்த வீடியோவும் கிடையாது. அது இல்லாத ஒரு நிகழ்வு. அது இது பழைய வீடியோ. இதை வந்து இந்த பங்களாதேஷ் இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் உள்ள தகராறுங்கிறது மாதிரி இதை வந்து பரப்பிட்டு இருக்காங்க சங்கிகள். நாம ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா அவர்களுக்கு வந்து இந்து மதத்துல வந்து அதிகமான சப்போர்ட் கிடைக்கல. அதனால இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு புரபகண்டா பண்ணி முஸ்லிம்கள் மேல ஒரு வெறுப்பு உண்டாக்கணும். அதுதான் சங்கிகளோட பிளான். அதுக்கு வந்து நாம யாரும் பலியாயிட கூடாது. ஏன்னா அங்கே வந்து தவறு நடக்கலன்னு சொல்லல, 1-2 நடக்குது, சம்பவங்கள் நடக்குது. அது வந்து அரசாங்கமும் மிலிட்ரி வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணி அவர்களை வந்து கட்டுக்குள்ள கொண்டு வருது. அது இல்லாம மாணவர்கள் அமைப்பு அவங்க எல்லாம் போய் பயங்கரமா சப்போர்ட் பண்றாங்க. அந்த இடத்துல கோவில்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு கொடுக்குறாங்க. இப்போ ஒரு புது போட்டோ கூட ஒண்ணு இருக்கு, அதையும் நான் பதிவேற்றிருக்கேன், அதையும் பாருங்க. இதெல்லாம் வந்து அந்த மக்கள் சேஃப்டியா தான் இருக்கிறாங்க, ஒரு பயம் இல்லை. அது ஒண்ணு. அடுத்தாப்புல இன்னொரு செய்தி. அதாவது இந்து சங்கடனம், அதாவது என்ன சொல்ற, நேஷனல் ஹிந்து மகாஜன் இதோட செயலாளர் அவருடைய அட்வொகேட் கோவிந்த பிரமாணிக் அவர் என்ன சொல்றாருனாக்க, இங்கு பங்களாதேஷில் இந்துக்கள் பெருமளவு தாக்கப்படுவதாக செய்திகள் வருகிறது. ஒரு சில இடங்களில் மட்டுமே சிறிய பிரச்சனை. அதனை ஜமாத்தே இஸ்லாமியுடன் பிரச்சனைகளை கையில் எடுத்து எந்த அசம்பாவிதம் நடக்காமல் தடுத்துள்ளனர். ஒரு சில இடங்கள்ல நடக்குது, அது வந்து எல்லா ஊர்லயும் நடக்கும். அந்த இடங்கள் கூட, அதாவது அவாமி லீக், அந்த ஷேக் ஹசீனாவுடைய கட்சி இருக்குங்கல்ல, அவர்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறவங்களை தான் இவங்க வந்து தாக்குறாங்க. ஏன்னா இத்தனை காலம் வந்து 15 வருஷமா அவங்க வந்து பயங்கரமான கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கிறாங்க. அந்த கஷ்டத்துக்கு இப்ப வந்து விடிவு கிடைச்சிருச்சு அப்படிங்கிற அந்த வேகத்துல ஒரு சில பேர் வந்து தகராறு பண்றாங்க. அந்த ஷேக் ஹசீனா கட்சியில யாரு இந்துக்களும் ஒரு சிலர் இருக்கிறாங்க, முஸ்லீம்களும் இருக்கிறாங்க. அப்ப வந்து அவன் கட்சிக்காரனா பார்த்து தான் அடிக்கிறான ஒழிஞ்சு இந்து முஸ்லீம்னு பார்த்துலாம் அடிக்கல. முஸ்லீம்கள் எத்தனை பேர் அடிச்சு நொறுக்கி இருக்கிறான் அதையும் நம்ம பாக்குறோம். அதாவது ஷேக் ஹசீனாவோட சப்போர்ட்டா யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க அத்தனை பேரையும் அடிக்கிறானுங்க குரூப்பா போயிட்டு. அது வந்து அவனுங்க வந்து அந்த டயத்துல அந்த 15 வருஷம் பட்ட வலியினால அந்த வேகத்துல செய்யறானுங்க. இது தவறு தான், இதுவும் தவறு. அந்த அது மாதிரி ஒரு சில இடங்கள்ல இந்துக்களும் பாதிக்கப்படலாம். ஆனா இதை சாக்கா வச்சுக்கிட்டு இந்துக்கள் பூரா கொத்து கொத்தா கொல்லப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு பொய் செய்தியை வந்து பரப்புறாங்க. அது வந்து இல்லைங்கிறாரு. என்னங்க இந்தியா அவரே சொல்றாரு பாருங்க அடுத்தாப்புல. ஆனால் இந்தியாவின் ரிபப்ளிக் டிவி வந்து பல பெண்கள் தவறான தகவலை வேண்டுமென்றே பரப்பி வருகிறது. ஷேக் ஹசீனாவின் ஆதரவாளர்கள் அதாவது எதிர்த்தரப்பினாலும் தாக்கப்படுறாங்க. இதற்கு மதசாயம் பூசுகிறார்கள். இங்கு நடப்பது அரசியல் புரட்சி, மதமாற்ற புரட்சி அல்ல, அல்லது இஸ்லாமிய புரட்சி அல்ல அப்படிங்கிறாரு அந்த இந்து সংগঠনের தலைவர். அவருடைய பேச்சையும் கேளுங்க. আমি অ্যাডভোকেট গোবিন্দ প্রামাণিক, মহাসচিব বাংলাদেশ জাতীয় হিন্দু মহাজোট। গতকাল বিকালে শেখ হাসিনার পদত্যাগের পরে এদেশের হিন্দু সম্প্রদায় মনে করেছিল যে তাদের উপর বিশাল একটা হামলা, লুটপাট, অগ্নিসংযোগের ঘটনা ঘটবে। কিন্তু গতকাল বিকালেই বিএনপি এবং জামাতের নেতারা তাদের নেতৃবৃন্দকে হিন্দুদের বাড়িতে হামলা, লুটপাট, অগ্নিসংযোগ যাতে না হয় এবং প্রত্যেক মন্দিরে যাতে ব্যবস্থা করার নির্দেশ। ஷேக் ஹசீனாவுடைய ஆதரவாளர்கள் தான் அவர் வந்து தாக்குறாங்க. হিন্দুদের উপরে அங்க வந்து இந்துக்களையா பார்த்து அவங்க தாக்குறாங்க. அது ரெண்டு தரப்பும் பாதிக்கப்படுறாங்க. இந்துக்களும் பாதிக்கப்படுறாங்க, முஸ்லீம்களும் பாதிக்கப்படுறாங்க. யார் யாரெல்லாம் ஷேக் ஹசீனாவுக்கு ஆதரவா இருந்தாங்களோ அத்தனை பேரையும் அவங்க போய் அடிச்சு நொறுக்குறாங்க.
হামলা করেছে। அந்த வகையில ஒரு சில இந்துக்கள் আমরা பாதிக்கப்படலாம். দেখলাম যে ஆனா ভারতীয় வந்து বিমান ரிபப்ளிக் டிவி வந்து এটা নিয়ে தவறான ব্যাপক தகவலை সমালোচনা, உலகம் নানা கொடுக்குது. কিছু মিলে উদ্ভট কথাবার্তা அதையும் நம்பாதீங்க. এবং আজকে দেখলাম நீங்க শেখ இவ்வளவு হাসিনা ஷேக் নেপালে ஹசீனாவுக்கு গাড়ি இவ்வளவு சப்போர்ட்டா இருக்கிறீங்கன்னாக்க வேணா நீங்க கொண்டு போய் வச்சு இதென்னா என்ன சொல்றது, அவருக்கு பிரதம மந்திரி பதவி கொடுத்து அவரை உங்க நாட்டிலே வச்சுங்க அப்படின்னு கூட சொல்றாரு அவர் அந்த பேச்சுல. அதை கேளுங்க.